இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 4ஆம் நாள். அன்னை மரியாவின் அமலவருப்புவ அன்பில் உங்கள் அனைவரையும் இந்த மே மாதத்தில் 4ஆம் நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தியானத்தினுடைய மையம் லூக்கா நற்செய்தி 1:29. அதிர்ச்சிக்குள்ளான கண்ணி என்று சொல்வார்கள். லூக்கா 1:29 தரும் இறையியல் தரிசனம். இவ்வார்த்தைகளை கேட்டவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். கத்தோலிக்க திரு அவை மரியாவை தேவதாய் என்று போற்றுகிறது. ஆனால் அந்த தேவதாய் பட்டம் வானத்திலிருந்து திடீரென்று குதிக்கவில்லை. அது ஒரு அதிர்ச்சியில் இருந்து பிறந்தது என்று சொல்லலாம். வானதூதர் கபிரியேல் வந்தவுடன் மரியா ஏன் கலங்கினார்? நீ பாக்கியவதி என்று சொன்னதற்காகவா? இல்லை, யூத மரபில் ஒரு பெண்ணை வானதூதர் சந்திப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பின் அடையாளம். மரியா கலங்கியது பயத்தினால் அல்ல, பணிவினால். கடவுளின் வார்த்தை அவருக்குள் நுழைந்த போது அவர் வெறும் கருவியாக இருக்க விரும்பவில்லை, அதன் ஆழத்தை எண்ணி பார்த்தார். பாண்டர்ட் என்று சொல்கிறோம். அன்னை மரியாளின் அந்த கலக்கம் என்பது ஒரு சாதாரண மனித பதற்றம் அல்ல, அது ஒரு இறையியல் அதிர்வு என்று சொல்லலாம். லூக்கா 1:23 உள்ள அந்த நுணுக்கமான உணர்வை நாம் இன்னும் ஆழமான வடிவில் மற்றும் இறையியல் பார்வையில் அணுக முடியும். கலக்கம் என்பது ஒரு புனிதமான நிதானம், சாக்ரெட் டிசர்ன்மென்ட். வானதுரை கடவுளுடன் மரியா ஏன் கலங்கினார்? பொதுவாக ஒரு மேலதிகாரியோ அல்லது பெரிய மனிதரையோ எதிர்பாராமல் சந்தித்தால் நமக்கு என்ன ஆகும்? ஓ என்று அஞ்சுவோம். ஆனால் மரியாளின் கலக்கம் தன்னை பற்றியது அல்ல, அது இறைவார்த்தையின் கணத்தை பற்றியது. அவர் வெறும் கருவி மட்டுமல்ல, உடன்படுபவர். கடவுள் மனிதனை ஒரு ரோபோவாக படைக்கவில்லை. மரியா சரி, நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன் என்று கண்ணை மூடிக்கொண்டு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் எண்ணி பார்த்தார் என்ற சொல்லுக்கு மூல மொழியில் விசுவசித்தல் அல்லது ஒப்பு நோக்கல் என்று பொருள்கிறது. அதாவது இறைவார்த்தையை தன் வாழ்வோடு எப்படி பொருந்துகிறது என்று அவர் தன் ஆன்மாவிற்குள் உள்ள விவாதமே நடத்துகிறார். இதுதான் ஒரு முதிர்ந்த விசுவாசியின் அடையாளம் என்று சொல்லலாம். பணிவு என்பது அடிமைத்தனம் அல்ல, அது தகுதி பெறுதல் என்று காட்டுகிறார். மரியாளின் பணிவை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பணிவு என்பது தலையை தொங்கிக் கொண்டிருப்பது அல்ல. ஒத்துக்கிறேன் அப்படி இல்லை, உண்மைக்கு முன்னால் உண்மையாக இருப்பது. அது பணிவினுடைய ஆழம். நான் ஒரு சாதாரண பெண், எனக்கு எப்படி இந்த மாபெரும் தகுதி கிடைத்தது என்ற அந்த பணிவுதான் அவரை பெரியவராக்கியது. இந்த உலகில் நமக்கு ஒரு பாராட்டு கிடைத்தால் உடனே தலைக்கணம் கிடைத்து விடுகிறது. ஆனால் மரியாளுக்கு அருள் நிறைந்தவரே என்ற பாராட்டு கிடைத்த போது அவர் புகழ்ச்சியில் மயங்காமல் அந்த புகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கும் சிலுவையை, பொறுப்பை எண்ணி பார்க்கிறார். மரியா வெறும் உடல் ரீதியான தாய், பயாலஜிக்கல் மதர் மட்டுமல்ல, அவர் வார்த்தையின் தாய். வார்த்தையை முதலில் தன் புத்தியால் சிந்தித்து இதயத்தால் ஏற்று பின் உடலால் சுமந்தார். எண்ணி பார்த்தல் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் கலை. நகைச்சுவையாக சொல்ல போனால், நம்மிடம் யாராவது உங்களுக்கு லாட்டரியில் 1 கோடி விழுந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி செக்கெங்கே என்றுதான் குதிப்போம். ஆனால் மரியாவிடம் நீ கடவுளின் தாய் என்று சொல்லப்பட்ட போது அவர் அந்த மகிழ்ச்சியில் துள்ளவில்லை, மாறாக மௌனமாக இருக்கிறார். அதுதான் நிசப்தத்தின் வலிமை. இந்த எண்ணி பார்த்தல் என்பது ஒரு தியான நிலை. இக்கட்டான சூழலில் சட்டென எதிர்வன ரியாக்ட் செய்யாமல் மௌனமாக இறைவனிடம் கேட்பது. ஆண்டவரே, இதன் வழியாக நீ எனக்கு சொல்ல வருவது என்ன? ஆண்டவரே, இதன் வழியாக நீ எனக்கு சொல்ல வருவது என்ன? அவர் தேவதாய் என்று போற்ற காரணம் அவர் இறைவனை திட்டத்திற்கு வெற்றி செக் கொடுத்ததுதான். விலை என்ன வேணாலும் சரி, உம்
விருப்பப்படி ஆகட்டும் என்ற அந்த பணிவு ஆழமான சிந்தனை பிறந்தது என்கலாம். இது கத்தோலிக்க வாழ்வியலுக்கான செய்தி என்ன? நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் பல நேரங்களில் வானவர்கள் அதிர்ச்சியான செய்திகள், புதிய பொறுப்புகள், சோதனைகள் வெளியாக வருவார்கள். கலக்கத்தை கண்டு அஞ்சாதீர்கள். கலக்கம் என்பது விசுவாசத்தின் குறைபாடு அல்ல, அது விசுவாசத்தின் தொடக்கம். மரியாதை போல அந்த சூழலை எண்ணி பாருங்கள். கடவுள் நம்மை ஒரு கருவியாக மட்டும் பயன்படுத்த விரும்பவில்லை. நம்முடைய அறிவையும், அதை இன்டெலெக்ட், விருப்பத்தையும், வில் அவர் வதைக்கிறார். Intellect and will is respected by God. மரியாளின் பணிவு அவரை மௌனமாக்கியது. மௌனம் அவரை சிந்திக்க வைத்தது. சிந்தனை அவரை இறை தாயாக உயர்த்தியது. அந்த தாயைப் போல நாமும் ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனுடைய குரலை தேடுவோம். நம் வாழ்வில் எதிர்பாராத சிக்கல் வரும்போது நாம் பயப்படுகிறோம். ஆனால் மரியா சிந்திக்கிறார். தேவதாய் என்பவள் வெறும் உடல் ரீதியான இறைவனை பெற்றெடுத்தவர் மட்டுமல்ல, தன் சிந்தனையால் இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டவள். இந்த மே மாதம் 4ஆம் நாளிலே மரியாவின் தன்னிகரற்ற குணநலங்கள் என்ன? இந்த மே மாதத்தின் 4ஆம் நாளில் அன்னையின் சில முக்கிய குணங்களை நாம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நிதானமான சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கர் என்று சொல்வார்கள். லூக்கா நற்செய்தி 1:29 மரியா எண்ணிக்கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தவுடன் நிதானிக்காமல் ஃபார்வர்டு செய்கிறோம். ஆனா மரியா இறை சிந்தனையே ஃபேக்ட் செக் ஆகிறார். இது எப்படி நிகழும் என்று கேட்கிறார். அடுத்து பொறுமையின் சிகரம். மே மாத வெயிலைப் போல நமது கோபம் கொதிக்கிறது. ஆனால் மரியா சிலுவையின் அடியில் நின்ற போது கூட சத்தம் போடவில்லை. ஆக்ரோஷத்தை விட அமைதி வலிமையானது என்பதை அவர் நிரூபிக்கிறார். கோபத்திற்கும் அமைதிக்கும் இடையே உள்ள அந்த மெல்லிய ஆனால் வலிமையான கோட்டை பற்றி அன்னை மரியாவின் வாழ்வை முன்வைத்து இன்னும் கூட நாம் ஆழமாக தியானிக்கலாம். மரியாளின் அமைதி என்பது இயலாமையால் வந்த மௌனம் அல்ல, அது இறைவனின் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கையால் வந்த வல்லமை. இயலாமையால் அல்ல, ஆனால் கடவுள் மீது வைத்த அந்த நம்பிக்கையால். கோபம் எனும் மே மாத வெயிலிலும் அன்னை எனும் குளிர் நிழலும் என்று சொல்லலாம். நிஜமாகவே நம் ஊர் மே மாத வெயில் தளிதறிக்க வைக்கும். சிறு எரிச்சல் ஏற்பட்டால் கூட நாம் கொதித்து போகிறோம். ஆனால் கல்வாரி மலை என்பது வெறும் வெயில் மட்டுமல்ல, அது அநீதியின் உச்சம், கேலி பேச்சுக்கள் இருப்பிடம். அங்கே ஆக்ரோஷம் ஆளுமை இருக்கும். நம்மிடம் யாராவது அநியாயமாக பேசினால் நம் உடனே பதிலுக்கு கத்துகிறோம். நம்முடைய கோபம் பெரும்பாலும் நம்முடைய பலவீனத்தையே காட்டுகிறது. ஆனால் மரியா தன் மகன் அநியாயமாக கொல்லப்படுவதை பார்த்தும் மௌனமாக இருந்தார். மௌனத்தின் இறையியலை கற்றுக் கொடுக்கிறார். மரியாளுக்கு தெரியும், அங்கே நடப்பது ஒரு சாதாரண மரணம் அல்ல, அது ஒரு பலிபீடத்தின் சத்தமா இருக்காது, அர்ப்பணிப்பு தான் இருக்கும். மரியா அங்கே ஒரு தாயாக மட்டும் நிற்கவில்லை, மீட்பு திட்டத்தின் ஒரு பங்காளராக இருக்கிறார். சிலுவைகளில் நின்ற வல்லமையை பார்க்கிறோம். இறையில் ஸ்டாபேட் மாட்டார் என்றார். தாய் நின்றிருந்தார் என்று பொருள்படுகிறது. மரியா அங்கே உட்கார்ந்து அழவில்லை, மயங்கி விழவில்லை, நின்றார் என்கிறது கடவுளுடைய வார்த்தை. கத்துவதை விட அநீதிக்கு முன்னால் அமைதியாக இருப்பது அதிக மனவலிமை தேவைப்படும் காரியம். மரியாளின் அந்த அமைதி அங்கிருந்த போர் வீரர்களையும் ஏரோதியர்களையும் மிரள வைத்திருக்கும். யார் இந்த பெண்? தன் மகன் இறக்கும் போது இவ்வளவு கம்பீரமாக நிற்கிறாரே என்ற வியப்பை அது ஏற்படுத்தியது. நம் குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது, ஒருத்தர் கோபப்படும் போது உணர்வு மரியாதை போல அமைதியாக இருந்தால் அந்த பிரச்சனை அங்கேயே மரித்து போகும். ஆனால் கோபம் என்று மாறி மாறி நாம் கோபப்படுகிறோம். அமைதி என்பது கோழையின் ஆயுதம் அல்ல, அது வெற்றியாளரின் அடையாளம். ஆக்ரோஷத்தை விட அமைதி வலிமையானது. ஒரு சிறு நகைச்சுவையோடு சிந்திக்கலாம். குக்கர் சத்தம் போடுகிறது என்றால் உள்ளே பருப்பு வெந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் அமைதியாக இருக்கும் அடுப்புதான் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்கிறது. உள்நோக்கி ஆற்றல். கோபம் ஒரு சக்தியை வெளியே வீணாக்குகிறது, அமைதி நம் சக்தியை உள்ளே சேமிக்கிறது. மரியா தன் வேதனையை வெளியே கத்தி காட்டாமல் அதை உள்ளே ஜபமாக மாற்றினாள். ஆக்ரோஷம் காயப்படுத்தும், அமைதி குணப்படுத்தும். சிலுவை அடியில் நின்ற மரியா தன் மகனின் காயங்களை பார்த்து தன் அமைதியால் அவருக்கு ஆறுதல் அளிக்கிறார். இந்த மே மாதத்திற்கான வாழ்வியல் பாடம் என்ன? தியானத்தின் நிறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்றால், நிதானியுங்கள்.
கோபம் வரும்போது மரியா சிலுவையடியில் எப்படி நின்றார் என்று ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். மௌனத்தை ஆதாயமாக்குங்கள். வார்த்தையால் ஜெபிக்க முடியாத பல இடங்களை ஒரு புன்னகையாலும் அமைதியாலும் ஜெயித்து விடலாம். அன்னை மரியாளிடம் கேட்போம், அன்னையே, மே மாத வெயிலை போன்று என் கோபத்தை தணித்து உன் அமைதி எனக்கு தாரும் என்று கேட்போம். அன்னை மரியாளை அந்த வல்லமை மிக்க அமைதி நம் குடும்பங்களில் உள்ளங்களில் குடியேறட்டும். ஆக்ரோஷமான மனிதர்களாக அல்ல, அமைதியான ஆன்மீக போர் வீரர்களாக உருவெடுப்போம். தாழ்ச்சியும் நகைச்சுவையும் என்பார். மரியா தன்னை ஒரு அடிமை என்று அழைக்கிறார். எஜமான் தாழ்ச்சி இருப்பவனுக்கே நகைச்சுவை உணர்வு இருக்கும். தன்னை தானே பெரிதாக நினைக்காதவர் மற்றவன் குறைகளை எளிதாக மன்னிப்பார். பெரிய காரியங்களை செய்தவர் கடவுள் மட்டுமே என்பதில் உறுதியாக இருந்தார். மே மாத வணக்க மாதத்தின் நோக்கம் இதுதான். ஏன் இந்த மே மாதம் மரியாவுக்கு என்று அடிக்கடி நாம் சொல்லுகிறோம். வசந்த காலம். மே மாதம் என்பது நாடுகளில் வசந்த காலம், பூக்கள் பூத்து குலுங்கும் மாதம். மரியா திருச்சபையின் அழகிய மலர். அந்த மலரின் அருமணத்தை அருள்நிலையை நாமும் பெற வேண்டும் என்பதே நோக்கம். இந்த மே மாதத்தின் முக்கிய தன்மையின் குடும்பங்கள் இணைந்து ஜெபமாலை சொல்வதுதான். ஜெபமாலை சொல்லும்போது தூங்குவது ஒரு கலை என்றால் அதில் நாம் அனைவரும் கில்லாடிகள். ஆனால் அன்னையின் மடியில் தூங்கும் குழந்தை மரியா ஒருபோதும் கோபித்ததில்லை. ஆன்மீக பயிற்சி இங்கு தேவைப்படுகிறது. ஒரு மாதம் முழுவதும் மரியாவை போல வாழ பழகினால் வருடம் முழுவதும் இயேசுவை போல வாழ முடியும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் கேம்ப். ஒரு கத்தோலிக்க உரைநடை சிந்தனை என்ன? அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் கலக்கங்களுக்கு மரியா தரும் தீர்வு என்ன? கேள்வி கேளுங்கள். கடவுளிடம் கேள்வி கேட்பது பாவம் அல்ல. ஏன் எனக்கு இந்த சோதனை என்று மரியா கேட்டது போல கேளுங்கள். ஆனால் பதிலுக்கு காத்திருங்கள். கலக்கத்தை கடந்து செல்லுங்கள். கலங்கிய மரியா 1:38 ஒரு சொற்படி எனக்கு ஆகட்டும். கலக்கத்தில் ஆரம்பித்தது அர்ப்பணிப்பில் முடிப்பதே சிறந்த கத்தோலிக்க வாழ்வு. கலக்கத்திலே தொடர்ந்து வாழக்கூடாது. மகிழ்ச்சியாக இருங்கள். மரியா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் ஆன்மா என்று பாடினார். கத்தோலிக்க விசுவாசம் என்பது சோகமாக இருப்பதல்ல, சவால்களுக்கு நடுவிலும் ஆண்டவரை பெருமைப்படுத்துதல். மேக்னிஃபிகாட், அந்த ஆண்டவரை பெருமைப்படுத்துதல். எனவே இதுதான் ஆன்மீக பயிற்சி. கேள்வி கேட்போம், கலக்கத்தை கடந்து செல்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். அன்னை மரியாளின் வாழ்வு என்பது கலக்கத்தை தொடங்கி சிந்தனைகள் வளர்ந்து அர்ப்பணிப்பில் நிறைவடைந்தது. சிலுவை அடையில் அமைதியாய் நிலைத்தது. நிலைத்து நின்று ஒரு உன்னத ஒரு பயணத்தை கொடுத்தார். இந்த மே மாதத்தில் நாம் வெறும் பூக்களை அன்னைக்கு சூடாமல் நம்முடைய வாழ்வையே ஒரு நறுமண மலராக அர்ப்பணிப்போம். இந்த மே மாதத்தில் நாம் வெறும் பூக்களை அன்னைக்கு சூடாமல் நம்முடைய கோபம், பொறாமை, கலக்கம் ஆகியவற்றை களைந்து தூய குணங்களை அன்னைக்கு பரிசாக அளிப்போமா? அன்னை மரியே வாழ்க. தேவதாயின் அருள் என்றும் நம்மோடு இருப்பதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க.